மலையோர கிராமத்தின் அமைதியான ஒரு மூலையில் எலியாஸ் என்ற குயவன் வாழ்ந்து வந்தான். அவன் உருவாக்கிய குடுவைகள், பானைகள், தொட்டிகள் அனைத்தும் உயிரோடு பளிச்சென தோன்றின. ஆனால் எலியாஸ் மற்றொரு காரணத்திற்காகவே மிகவும் பிரபலமாக இருந்தான். அவன் ஒருபோதும் யாருக்கும் காட்டாத ஒரு ரகசிய பாத்திரத்தை பற்றி சொல்லுவதால். ஒரு நாள் சிறுவன் கலேப் எலியாசின் அறைக்கு வந்தான். ஐயா எலியாஸ், எல்லோரும் பேசும் அந்த ரகசிய பாத்திரம் எது? நீங்கள் அதை ஏன் யாருக்கும் காட்டவில்லை என்று கேட்டான். எலியாஸ் புன்னகையுடன் களிமண் வடிவமைத்துக் கொண்டிருந்தபடியே கூறினான், அது இன்னும் முடிக்கப்படவில்லை. ஆனால் நீங்களோ ஏராளமான ஆண்டுகளாக இதை பற்றி வேலை செய்து வருகிறீர்கள். அந்த பாத்திரம் ஏன் அதிர்ஷ்டம் கொண்டது? எலியாஸ் சுழலும் சக்கரத்தை காட்டி, இந்த களிமண் மிகவும் பிடிவாதமாக இருக்கிறது. அதை உடனடியாக அமைக்க முடியாது. மெல்லிய கவனத்துடன் மற்றும் பொறுமையுடன் வடிவமைக்க வேண்டும். இந்த பாத்திரம் ஒரு நாள் மகத்தான ஒன்றை வெளிப்படுத்தும் என்றார். கலேப் அதை முழுமையாக புரிந்து கொள்ளாமல் தலையை அசைத்தான். ஆண்டுகள் ஓடின. கலேப் ஒரு சிறுவனாக இருந்ததை விட கிராமத்தின் தலைவராக வளர்ந்தான். அதே நேரத்தில் எலியாஸ் இன்னும் தனது ரகசிய பாத்திரத்தை முடிக்கவில்லை. கடுமையான வறட்சி கிராமத்தை தாக்கியது. பயிர்கள் வாடின, ஆறுகள் வற்றின, மக்கள் நம்பிக்கையை இழந்தனர். குழப்பத்தில் இருந்த கலேப் எலியாசின் வீட்டுக்கு சென்று, எலியாஸ், உங்கள் ரகசிய பாத்திரம் தயாராக இருக்கிறதா? அது எங்களை காப்பாற்றுமா என்று கேட்டான். எலியாஸ் இப்போது முதிர்ந்திருந்தாலும் கலேபை ஒரு மறைந்த அறைக்கு அழைத்து சென்றான். அங்கே ஒரு துணியால் மூடப்பட்ட பாத்திரம் இருந்தது. அதை பொறுமையுடன் எடுத்த எலியாஸ் அதை வெளியிட்டான். அந்த பாத்திரம் உடைந்திருந்தது. இதுதான் உங்கள் ஆண்டுகளின் சிரமமா? ஒரு உடைந்த பாத்திரமா என்று கலேப் ஏமாற்றத்துடன் கேட்க, எலியாஸ் மெதுவாக சிரித்தபடி, நெருக்கமாக பாருங்கள் என்றான். கலேப் நெருங்கி பார்த்தான். திடீரென அந்த பாத்திரத்தின் பிளவுகளில் வழியாக ஒளி ஒளிரத் தொடங்கியது. அறை முழுவதும் அந்த ஒளியால் பிரகாசித்தது. அது சாதாரண பாத்திரம் அல்ல, அது ஒரு விளக்கு. எலியாஸ் மெதுவாக கூறினான், வறட்சியோ கிராமத்தில் மட்டும் இல்லை கலேப், அது நம் இதயங்களிலும் இருக்கிறது. நம் உடைந்த தன்மையால் கூட தேவனின் ஒளி பிரகாசிக்க முடியும். இந்த பாத்திரம் அதை பற்றி நினைவூட்டுகிறது. கலேப் அந்த விளக்கை கிராமத்தின் மையத்துக்கு கொண்டு சென்றான். இரவில் அதன் ஒளி அனைவரையும் ஒன்றிணைத்தது. மக்கள் ஒன்றாக ஜெபித்தனர். அவர்கள் நம்பிக்கையை மீண்டும் பெற்றனர். விரைவில் மழை பொழிந்தது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு உடைந்திருந்தாலும் தேவன் உங்களை தன் ஒளியை வெளிப்படுத்த பயன்படுத்த முடியும். உங்கள் பிழைகள் உங்களை தகுதியற்றவர்களாக ஆக்காது. அவை உங்களை தேவனின் மகிமையை பிரதிபலிக்க கூடியவர்களாக மாற்றுகின்றன. இயேசுவின் அற்புதமான நாமத்தில் ஆமென். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார்.